அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா புதிய வருமான வரி மசோதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிறகே நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வருமான வரியில் நிறைய மாற்றங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு புது மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மசோதாவில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா போன வருமான வரி மசோதாவில் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய மசோதாவில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த வருமான வரி தாக்கல் ரிலேட்டடாக நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு டெர்மினாலஜியை மாற்றி வரி ஆண்டு அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மதிப்பீடு ஆண்டு அப்படிங்கிறத ஒரு டெர்மினாலஜி இருக்கும், அந்த டெர்மினாலஜி ரிமூவ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆணையம் இருக்கு. ஓகேங்களா? ஒன்றிய நேரடி வரிகள் வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. இவங்களுடைய பணிகளை இப்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? வரி நிர்வாக விதிகள், இணக்க வழிமுறைகள், டிஜிட்டல் வரி கண்காணிப்பு, இந்த மாதிரியான பணிகளை இனிமேல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதற்காக பிரத்யேகமாக ஒரு திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த புதிய வருமான வரி மசோதா அப்படிங்கிறது ரொம்ப எலாபரேட்டா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 536 பிரிவுகள், செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 622 பக்கங்கள் மற்றும் 23 அத்தியாயங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. பழைய சட்டத்தை விட பார்க்குறப்ப இது கொஞ்சம் எலாபரேட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி சட்டத்தில் 298 செக்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 536 செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மசோதா நிறைவேற்றின பிறகு பார்த்தோம்னா நமக்கு எப்போ நடைமுறைக்கு வரும்னா ஏப்ரல் 1, 2026 நமக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான வகுப்புகள் அப்படிங்கிறது தொடங்க இருக்குது. நமக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ அதற்கான பிசிஎம் வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் கம்மிங் 16th February 16 சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சண்டே நமக்கு இன்ட்ரோ கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸை கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸை அட்டன் பண்ணுறதுக்கான என்கொயரிஸை கேட்டுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ், இந்தியா, இப்போ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பிரான்ஸில் இருக்கார். இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா கிளம்பியிருப்பார். இப்போ பிரான்ஸில் நிறையா மாநாடு நடந்துச்சு. அதேமாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல எதற்காக பிரான்ஸில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ ஆக்ஷன் சம்மிட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஆக்ஷன் சம்மிட், அதாவது செயற்கை நுண்ணறிவு செயலாக்க மாநாடு அப்படிங்கிறது நமக்கு பாரிஸில் நடந்திருக்கும். அதில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஆராய்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக 2 நாடுகளும் இணைந்து முடிவெடுப்போம், இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2026 இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான சிம்பிள் லட்சினை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருந்துச்சு. அடுத்தது டிஜிட்டல் அறிவியலுக்காக தனியாக ஒரு கூட்டு மையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவை சேர்ந்த 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரான்ஸில் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. பிரான்ஸோட ஸ்டேஷன் எஃப் அப்படிங்கிற அந்த மையத்தில் வச்சு பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு பிரான்ஸோட சேர்ந்து நம்ம ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறத அதுக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ண போகிறோம். ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர், அட்வான்ஸ்டு மாடியுலார் ரியாக்டர். ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை 2047 100 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கோம். 2047 நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி 100 ஜிகாவாட் வரணும். அதற்காக இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக இப்போ நியூக்ளியர் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கிறது தான் இந்த ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர், அட்வான்ஸ்டு மாடியுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது. ஸோ இதை இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸோட நம்ம ஒப்பந்தம் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், இந்த பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் கம்மிங் 16th அன்னைக்கு ரயில்வேஸ்க்கான குரூப் டி வகுப்புகள், அதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் குரூப் டியில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30,000 வேகன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாடு ஜோன், அந்த சவுத் ஜோனுக்கே பார்த்தோம்னா 2,000+ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதற்கான கைடன்ஸ் என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாத்தையுமே உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் இருக்க போகுது. ஸோ அந்தந்த பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம அடுத்த செய்திகளுக்கு போவோம். செய்திகளில் பார்த்தோம்னா
ஊழல் தரவரிசையில் இந்தியா பின்னடைவு 96வது இடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் நமக்கு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தோம்னா 96வது இடத்துல இந்தியா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க எப்படி ரேங்கிங்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 0லேருந்து 100 வரைக்கும் மெஷர் பண்ணுவாங்க. 0 அப்படிங்கிறது ஹை கரப்ஷன், ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 100 அப்படிங்கிறது லோ கரப்ஷன், ஊழல் கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸோட ஒரு சாராம்சம். சரிங்களா? இதில் இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 38. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 96. இந்தியா 2024 பார்த்தோம்னா 96வது இடத்துல இருந்திருக்கோம். அதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 பார்த்தோம்னா 85வது இடத்துல வந்து இருந்திருப்போம். அப்போ நம்ம பின்னோக்கி சென்றிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேங்களா? இந்த குறியீட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஓகேங்களா? டென்மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. கடைசி பிளேஸில் இருக்கக்கூடிய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சூடான். அவங்க தான் வந்து லாஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. தெற்கு சூடான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பருவநிலை நடவடிக்கைக்கு சவால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உலக அளவில் ஆபத்தான பிரச்சனையாக இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு பிரச்சனைனாலையும் நமக்கு வந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கிறத அதோட ரிலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வேர்ல்டில் நம்ம இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தோம் 38 அப்படின்னு சொல்லி. உலக சராசரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 43 புள்ளிகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாப் 10 கண்ட்ரீஸோட ஒரு லிஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா டென்மார்க், அவங்களோட ஸ்கோர் 90. இந்தியாவோட ஸ்கோர் 38. லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா சவுத் சூடான் இருக்காங்க. சரியா? ஸோ இன்றைக்கி முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.